புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் மக்கள் சபை என்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி நேற்று நடந்து இருந்துச்சு. அந்த விவாத நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளோட எல்லா பிரதிநிதிகளும் அதில் கலந்து கொண்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக அக்கா காளியம்மாள் அவர்களும் அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்க. திமுக சார்பாக தமிழன் பிரசன்னா என்கிறவரும் கலந்து கொண்டாங்க. இவர் எப்போதுமே சற்று வித்தியாசமானவர் தான். அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார், ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். கடந்த ஆண்டு என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரே தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா எங்கள் முதல்வரை வீட்டில் வந்து பார்த்துட்டு போவாங்கடா, நீங்கள் என்னடானா விமான நிலையத்துக்கு போய் வெள்ளை கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறிய, அவருக்கு துண்டு கொடுத்துக்கிட்டு நிற்கிறிய, இதெல்லாம் ஒரு ஆட்சியாடா, அடிமையாட்சின்னு சொல்லி பேசினார். இப்போ இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு வருகன்னு போய் அழைச்சிட்டு வந்தாங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் போய் கேலோ விளையாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. சரி, அதெல்லாம் வரும்பொழுது அண்ணன் தமிழன் பிரசன்னா கிட்ட, அண்ணன் இதெல்லாம் என்னதுனே அப்படின்னு சொல்லி கேட்டால், இதெல்லாம் மரியாதைப்பா, தமிழ்நாடு அரசாங்கம் சமூக நீதிக்கான அரசாங்கம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க தெரிஞ்சவங்க நாங்கள், அதனால் பிரதமரை அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு. ஏன் போன ஆட்சியில் அழைக்கும் பொழுது கொத்தடிமைன்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் போய் அழைக்கும் போது மரியாதைன்னு சொல்லுங்க என்னண்ணே அப்படின்னா, அது தம்பி இதெல்லாம் தேவையா தம்பி, நாங்களே ஏதோ அவங்களுக்கு ஈடிக்கு பயந்து அதுக்கு பயந்து ஆட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற எங்கள்கிட்ட போய் இந்த கேள்விலாம் கேட்கலாமா தம்பின்னு தமிழன் பிரசன்னா சொல்லுவார். தமிழன் பிரசன்னான்னு எடுத்தோடனே எவ்வளோ வரலாறு போகுது பார்த்தீங்களா? அப்போ திமுகவை எடுத்தால் எவ்வளோ வரலாறு போகும், திமுகவுடைய ஆட்சியை எடுத்தால் எவ்வளோ வரலாறு போகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. விடயத்துக்கு வருவோம். அந்த நியூஸ் 18 தமிழ்நாட்டில் வந்து என்ன தலைப்புனா, 2024 தேர்தலில் இந்தியாவை காப்பாற்ற போவது யார் வலுவான கூட்டணின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு விவாதம் நடக்குது. வழக்கம் போல் பாஜக என்ன பண்ணுது, நாங்கள் தான் வருவோம்னு அவங்களோட உருட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க ஒரு உருட்டு. முக்கியமாக இங்கே விளையாட்டுக்கு அமைச்சது யாருன்னா நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் தான். திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா அவர் வழக்கம் போல் என்ன பேசியிருக்காரு, இந்தியா கூட்டணி நாங்கள் தான் வந்து சமத்துவம் பேசுகிறோம், சமூக நீதி பேசுகிறோம், மதசார்பின்மை பேசுகிறோம், நாங்கள் தான் வந்து இனி இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி தமிழன் பிரசன்னா பேசினார். எப்படி இந்த குடுகுடுப்பக்காரன் காலங்காத்தால் வந்துக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். ஆனால் சரி, என்னையா நல்ல காலம் பிறக்குதுன்னு அவனை அழைச்சி வீட்டுக்குள்ளே வச்சு என்னன்னு கேட்க ஆரம்பித்தோம்னா, உங்கள் வீட்டில் அந்த மூளை சரியில்லை, இந்த மூளை சரியில்லை, இந்த பயலோட கிரகம் சரியில்லை, அதனால் ஜக்கம்மா என்ன சொல்கிறான்னா, 1000 ரூபா கொடுத்து இந்த தட்டை வாங்கி உங்கள் வீட்டில் பதிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லதுலாம் நடக்கும், நான் சொல்கிற மாதிரி 3 நாள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லதாக நடக்கும்னு சொல்லுவான். வெளியில் நிற்கும் போது நல்ல காலம் பிறக்குதுமா, வீட்டுக்குள்ளே அழைச்சி உட்கார வச்சா அவனுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாக சொல்லி விட்டு போயிடுவான். அந்த கதையாக இந்தியா கூட்டணி நாங்கள் தான், இந்தியா கூட்டணி தான் வெளில போகுது, இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகுது, திராவிட மாடல் தான் இந்தியா முழுவதையும் காப்பாற்ற போகுதுன்னு சொல்லி உருட்டிவிட்டு, சரி இந்தியா கூட்டணி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா, ஒரு பக்கம் நிதிஷ்குமார் கூட்டில் இருப்போமா வேணாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் டெல்லியில் பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, ராமருடைய ஆட்சி இங்கே வந்து நடத்தி காமிக்கணும், ராமருடைய வழியில் நம்ம ஆட்சி நடத்துகிறோம்னா நாடு நல்லா வளர்ச்சி அடையும் சொல்லி அவர் ஒரு பக்கம் உருட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா மேற்கு வங்கத்தில் அம்மையார் மம்தா பானர்ஜி தனித்து போட்டின்னு சொல்ல, ஆக மொத்தம் சுக்காக உடச்சி போட்ட கடிகாரம் மாதிரி இன்னைக்கு உடஞ்சி போய் கிடக்குது இந்தியா கூட்டணி. ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தான் இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் சொல்லி இன்னைக்கு அவர் ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்கிறார். திமுக மீது 1000 கருத்து விமர்சனம் இருக்கலாம், திமுகவுடைய கொள்கை சித்தாந்தம் அரசியல் ஊழல் லஞ்சம் நிர்வாகி அதில் 1000 முரண்பாடு இருக்கலாம். ஆனால் திமுகவால் தனித்து நின்று வெல்ல முடியுமான முடியும், தனித்து நிற்க முடியும், அதற்கான கட்டமைப்பு இருக்குது, பண வசதி இருக்குது, அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் திமுக அதை செய்யாது. காங்கிரஸை முதுகில் சவாரி ஏற்றி கொண்டு தான் செய்யும். ஏன் அப்படின்னா, ஒன்றிய அளவில் ஒருவேளை காங்கிரஸ் வென்று விட்டால் அவங்ககிட்ட வந்து பதவி வாங்கணுங்கிறதுக்காண்டி திமுக அந்த வேலை செய்யுது. இப்படி ஒரு முரண்பாடற்ற கோட்பாடோடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வைத்து நாங்கள் வென்று விடுவோம்னு தமிழன் பிரசன்னா பேச, ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து நிற்கிறோம், மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறோம், சாமானிய மக்களோடு ஒன்று நிற்கிறோம், மாற்று அரசியலை விதைக்கக்கூடியதுனால நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க மாட்டோங்கிறோம். அக்கா காளியம்மாள் அந்த விவாதத்திலே பதிவு செய்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி ஒருவேளை திமுகவில் இருக்கக்கூடியவர்களோட கூட்டணி வைக்குது, இல்லை திமுகவுடையோ அதிமுகவுடையோ கூட்டணி வைக்குது. ஒரு மாவட்டத்துக்கு போகிறோம், உதாரணத்துக்கு கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போனால் அங்கே மேடையில் வைத்துக்கொண்டே திமுகவை சேர்ந்தவர் தான் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியை கொண்டாங்கன்னு சொல்லுவோம், படுகொலை செய்யப்பட்டான்னு சொல்லுவோம், மக்களுக்கு ஆதரவாக பேசியதற்காண்டி படுகொலை செய்யப்பட்டான்னு சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடிய மலைகளை விற்கிறாங்கன்னு சொல்லுவோம், அமைச்சர் மனோ தங்கராஜ் இங்கே பல மோசமான நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடிய மலைகள் சுற்றுச்சூழல் எல்லாம் அழிக்கிறது திமுக அதிமுகவும் போட்டு செய்யுதுன்னு சொல்லுவோம். இதை திமுக ஏற்றுக்குமா? அதிமுக ஏற்றுக்குமா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அப்படியே பரந்தூருக்கு போவோம், பரந்தூரில் பரப்புரை பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலையங்களை அழிப்பதற்காண்டி திமுக தான் ஒன்றிய அரசோடு மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு பரந்தூர் விமான நிலையத்தை செயல்படுத்த பார்க்குதுன்னு சொல்லுவோம். அப்போ எல்லாரும் என்ன கேட்பான், அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் வைத்துக்கொண்டே இப்படி கேள்வி கேட்குறானே, அப்போ இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் அது பாதகமாக முடியும். அதனால தான் நாம் தமிழர் கட்சி என்ன முடிவெடுக்குதுன்னா, யாருடனும் கூட்டணி கிடையாது, தனித்தே நிற்போம்,
தனித்தன்மையோடு நிற்போம் சொல்லி நாம் தமிழர் கட்சி களமாடுது. நம்ம தமிழ் பிரசன்னாவுக்கு என்ன கேள்வி வைக்கிறோம்னா, நாங்கள் புள்ளி விவரத்தோடு இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கும் எங்கள் பகுதிக்கு வாங்க, குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு வாங்க. தண்ணீர் இல்லைன்னு தினந்தோறும் என் மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்களா இல்லையா? 1971 70% தன்னிறைவு பெற்று இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் நீர்நிலைகளை தேக்கி வைத்திருக்கிறோம் சொல்கிறீங்க. சென்னையில் ஒவ்வொரு வருடமும் வெள்ளம் வரும்பொழுது அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ அங்கே மிகப்பெரிய பாதிப்பு வருவதற்கு முக்கியமான காரணம் நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு இருந்தது. 4000 ஏரிகள் இருந்த சென்னையில் இன்னைக்கு வெறும் 400 ஏரிகள் தான் இருக்குதுங்கிற புள்ளி விவரம் சொல்லுது. இதை அழிப்பது யார்? தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை அழித்து இன்றைக்கி அந்த மக்களுடைய வசிப்பிடமாக மாற்றி அங்கு தேவையில்லாத நெருக்கடியை உருவாக்கி அந்த மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குனது இந்த திராவிட மாடல் அரசு, இந்த அதிமுக அரசு. இதில் மாற்று கருத்து எதுவும் இருக்குதா? அதிமுக வந்தால் திமுகவை குறை சொல்கிறது, திமுக வந்தால் அதிமுகவை குறை சொல்கிறது. ஆனால் உங்கள் 2 பேரையும் குறை சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தானே இத்தனை நாள் ஆட்டம் போட்டிங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வந்தால் அவர்களை என்ன சொல்கிறது? இவர்கள் சொல்கிறலாம் சாத்தியமற்றது. 50 வருடத்துக்கு முன்னாடி போகாதீங்க காளியம்மாள், 50 வருடத்துக்கு முன்னாடி வாங்குங்கிறீங்க. அதைத்தாயே நானும் சொல்கிறேன். 50 வருடத்துக்கு முன்னாடி வந்து தான் சொல்கிறோம். 50 வருடத்துக்கு முன்னாடி 4000 ஏரி இருந்தது, 50 வருடத்துக்கு பின்னாடி 400 ஏரி சென்னையில் இருக்குதுன்னா நீங்கள் பாதுகாத்த நீர்நிலைகள் எங்கே போச்சு? நீர்நிலையெல்லாம் யாரும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா? அந்த இடம்ல எந்த திமுக நிர்வாகியோட பேரில் பட்டா போட்டிருக்கு? எந்த திமுக நிர்வாகிகளோட அலுவலகமாக இருக்குது? எந்த அரசு கட்டடமாக இருக்குது? யாருடைய ஆட்சியில் நிறைவு செஞ்சுருக்குது? யாருடைய ஆட்சியில் அந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்குது? தமிழன் பிரசன்னாவுக்கு வெளிப்படையாக தெரியும், திமுகவும் அதிமுகவும். ஏன்னா தமிழ்நாட்டை இவர்கள் தவிர வேறு யாரும் ஆட்சி செய்யலை. இவ்வளோ பேசுகிற தமிழன் பிரசன்னா நீங்கள் நீர்நிலையிலெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கீங்க. தமிழக மக்கள் தண்ணீருக்காண்டி போராடவில்லை. எல்லார் வீட்டிலையும் சுத்தமான குடிநீர் கிடைக்குதுன்னா எதற்காக சென்னையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கடல் நீரை குடிநீராக மாற்றுறீங்க? எதற்காக? மக்களுக்கு நீர்நிலை இருக்குதுப்பா, சுத்தமான தண்ணீர் கிடைக்குது. நீங்கள் தான் ஏரியை பாதுகாத்த ராமராச்சே, நீங்கள் தான் சென்னையை பாதுகாத்த ராமராச்சே. உங்களுடைய அமைச்சர் தான் சொல்கிறாங்க ஆரியத்தை எதிர்ப்போம், ஆனால் நாங்களே ராமராவும் இருப்போம் அப்படிம்பீங்க. அப்பேற்பட்ட ராமர் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் நீங்கள் தான் சொல்கிறீங்க நீர்நிலையில் பாதுகாத்துருக்கோம்னா, அப்புறம் எதுக்கு கடல் நீரை குடிநீராக்குவதற்கு பல்லாயிரம் கணக்கான கோடி ரூபாயில் செலவு செய்கிறீங்க? அப்போ தெரியுதுல, நீர்நிலையில் அழைச்சிட்டோம், இங்கே மக்களுக்கு தண்ணீருக்கு பற்றாக்குறை வருது, பஞ்சம் இருக்குது, தினந்தோறும் கையில் குடத்தை வைத்துக்கிட்டு போராடி கொண்டு இருக்கிறான். இதில் கொடுமை என்னன்னா, நகர்ப்புறத்துலையாவது நீர்நிலைகளை பாதுகாக்க முடியல, அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுன்னு சொல்லி கடல் நீரை குடிநீராக்குறோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வருது. ஆனால் எம்மை போன்ற தென் மாவட்டத்தில், சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த காவிரி நீர், கூட்டு குடிநீர் நீர், இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை தொட்டிகளில் எதனா ஒரு தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் உண்டு. காலையில் 1 மணி நேரம் வரும், அதுக்குள்ளே பிடிச்சாதான் உண்டு, வேறு வழி கிடையாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இங்கேருந்து தண்ணீரை தேடி அலையணும். எல்லா இடத்துலையும் வேலைவாய்ப்பு நாங்கள் உருவாக்கிட்டோம். எங்கே வேலைவாய்ப்பை உருவாக்குனீங்க? எந்த இடத்துல தற்சார்பு பொருளாதாரம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது? எந்த தென் மாவட்டத்தில் உருவாக்கி வச்சுருக்கீங்க? எந்த கிராமத்தில் உருவாக்கி வச்சுருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் போனால் சென்னை போகணும், கோயம்புத்தூர் போகணும். ஏன் மற்ற ஊரே கிடையாதா? மற்ற எந்த கிராமத்துலையும் எந்த தொழிலுமே தொடங்க வைக்க முடியாதா? பல லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வருதுன்னு சொல்கிறீங்களே. எல்லா இடத்துலையும் நிலம் இருக்குது, நீர் இருக்குது. ஏன் எங்களை போன்ற கிராம பகுதிகளில் ஏன் வரமாட்டீங்க? ஏன் முதலீடு பண்ணுறது கிடையாது? ஏன்னா அங்கே கிராமப்புறத்தில் வந்தால் அவனுக்கு போக்குவரத்துக்கு அங்கே பிரச்சனை. விமான நிலையம் இருக்காது, வணிகம் செய்வதற்கு கப்பல் துறைமுகம் இருக்காது, அங்கே சரியான சாலைகள் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு சாலை சரியாக இருக்கணும், எனக்கு வேலை வாய்ப்புக்கான மக்கள் இருக்கணும், அதே போல் எனக்கு சரியான விமான வசதி இருக்கணும். இது எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவன் பண்ண முடியும். அப்போ அவன் எங்கே பண்ணுவான்? சென்னையில் பண்ணுவான், இல்லை கோயம்புத்தூரில் பண்ணுவான், வேறு எங்கேயும் பண்ண மாட்டான். அதனால தானே சென்னையில் கொண்டு போய் குமிக்கிறது. தமிழன் பிரசன்னாவுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தையும் இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ரெண்டத்தையும் ஒப்பிடுவது சரியில்லைன்னு சொல்லுவீங்க. வளர்ச்சி அடைந்து இருக்குதா? தமிழ்நாட்டுடைய நகர்ப்புறம் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 10% வளர்ச்சி அடையுதுன்னா குறைந்தபட்சம் அந்த கிராமப்புற வளர்ச்சிங்கிறது 1% இருக்கணுமா இல்லையா? கிடையாது. வளர்ச்சியை நோக்கி பின்னோக்கி தான் போகுது. ஒவ்வொரு ஆண்டும் சிவகங்கை ராமநாதபுரத்தில் அதிகமான கடவுச்சீட்டு நாங்கள் பதிவு செய்கிறோம். அதிகமாக வெளிநாட்டுக்கு இங்கேருந்து பயணிக்கிறோம். ஏன்? எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்களாம் தீண்டத்தகாதவனா? எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்களாம் கல்வி அறிவு பெறாதவனா? எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்குலாம் எந்த ஒரு திறமையுமே இல்லாதவர்கள். ஏன் எங்கள் பகுதியில் எந்த ஒரு வேலைவாய்ப்பையும் உருவாக்குறது கிடையாது? ஏன்னா எங்களுக்கு சாதி மதம் ரெண்டத்தையும் வச்சு முடிச்சு விட்டுறது, வாயை அடைச்சி விட்டுறது. இங்கே வா அப்படின்னு சொல்லி வாயை திறன்னு சொல்லி இந்த வா, ஒரு வாயில் சாதி இன்னொரு வாயில் மதம் ரெண்டத்தையும் அடைச்சி தள்ளு ஓடு அனுப்பி விட்டுறது. இதுதான் இன்றைக்கி நடக்குது. தமிழன் பிரசன் நான் சொன்னதில் அப்பட்டமான பொய் தான் இங்கே இருக்குது. வடநாட்டில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அழைத்துட்டு வந்து கருவறைக்குள்ளே போகிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் மேல்பாதி கிராமத்தில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சியை பார்த்து தமிழன் பிரசனை கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சியோட கொள்கைங்கிறது தனித்தமிழீழமும் தமிழ்நாடும் தான் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி அதில் வந்து உறுதியாக நிற்கிறீங்களான்னு.
இன்றைக்கி திமுகவுடைய கொள்கைங்கிறது மாநில உரிமை, மாநில சுயாட்சி, சுயமரியாதை இதெல்லாம் பேசுனீங்க. நீங்கள் மாநில உரிமையில் உறுதியாக இருக்கீங்களா? உறுதியாக இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கக்கூடாது, பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடாது. உண்மையிலே திமுகவில் சமூக நீதி காப்பாற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கி ஐயா கருணாநிதிக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் வந்திருக்க மாட்டார், ஸ்டாலினுக்கு பிறகு இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கி அமைச்சர் துரைமுருகனுக்கு பின்னாடி அவருடைய மகன் வந்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கி டிஆர் பாலுக்கு பின்னாடி டிஆர்பி ராஜா வந்திருக்க மாட்டாங்க, அன்பில் மயில் பொய்யாமலியோட தந்தைக்கு பின்னாடி அவருடைய மகன் வந்திருக்க மாட்டாங்க, அமைச்சர் பொன்முடிக்கு பின்னாடி அவருடைய மகன் வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இங்கே எங்கே சமூக நீதி இருக்குது? வாயில் வர்றதெல்லாம் பொய், ஆனால் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்கிறது. எம்எல்ஏவோட மகனையும் மருமலையும் கைது செய்தோம் சொல்லக்கூடியவர்கள் கன்னியாகுமரியில் மயிலோடு தேவாலயத்தில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி அண்ணன் சேவியர்குமார் அவர்கள் திமுகவுடைய நிர்வாகியால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் கைது பண்ணலை? எங்கே போச்சு சமூக நீதி? எங்கே போச்சு சமத்துவம்? அதாவது உங்களுக்குனா ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, இதுதானே நீங்கள் சொல்ல வர்றது? தமிழன் பிரசன்னாவா அக்கா காளியம்மா அவர்கள் ஓட விட்டுருக்காங்க, கதற விட்டுருக்காங்க, பதில் சொல்ல முடியலை தமிழன் பிரசன்னாவால். இது மறுக்க முடியாத உண்மை. அக்கா காளியம்மாள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய பதிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. திமுக ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளை வந்து புள்ளி விவரத்தை சொல்கிறோம், சமூக நீதியை சொல்கிறோம், சமத்துவத்தை சொல்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அடி வாங்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிறது வெளிப்படையாக தெரியுது. கடந்த முறை இடுமாவனம் கார்த்தியனன்ட்டு இதே வேலை தான் நடந்துச்சு, ஃபாத்திமா ஃபர்கானா கிட்டையும் இதே தான் நடந்துச்சு, இந்த முறை அக்கா காளியம்மா கிட்டையும் அதே தான் நடந்திருக்குது. இனி ஒவ்வொரு முறையும் அதே தான் திமுகவுக்கு நடக்கும். அதனால் கொஞ்சம் விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி விவாதத்துக்கு வருதா வரலையான்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உண்மையை உடனுக்குடன் சொல்லக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி.